Good morning, students. Now we are going to see about the 9th standard science revision reduced syllabus unit 8 sound lesson. Okay. Now let us see the introduction of this lesson. Sound is a form of energy which produces sensation of hearing in our ears. ஓகே ஒரு சவுண்டுங்கிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஹியரிங்க்கு அது சென்சேஷனல் விஷயமா அது இருக்குது. ஓகேவா, நம்மளோட இயருக்கு வந்து அது ரீச் ஆகுது. அந்த எனர்ஜி, அந்த சவுண்ட் எனர்ஜியாக நம்ம இயர்ஸை வந்து ரீச் ஆகுது. சம் சவுண்ட்ஸ் ஆர் ப்ளசன்ட் டு ஹியர். சில சவுண்ட்ஸ் வந்து கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் த மெலடி சாங்ஸ்லாம் கேட்கும்போது ரொம்ப நமக்கு சந்தோஷமாக இருக்கும். வி ஃபீல் வெரி ஹாப்பி டு ஹியர் த மெலடி சாங். ஓகே, மெலடி சாங் யாருக்கு என்னென்ன ஒவ்வொருத்தருக்கு வந்து மெலடி சாங் பிடிக்கும், ஒருத்தருக்கு வந்து என்னது கானா சாங்ஸ் பிடிக்கும். அப்போ அந்த மாதிரியான சவுண்ட்ஸ் அவங்க கேட்கும்போது அவங்க தே ஃபீல் வெரி ஹாப்பி டு ஹியர். ஓகே, அண்ட் சம் அதர்ஸ் ஆர் நாட். ஏன்னா மற்ற சவுண்ட்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹாரன் சவுண்ட் இருக்குது. ஹாரன் சவுண்ட் கண்டினியூஸாக வந்துட்டு இருந்தால் நமக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். தட் சவுண்டு. பட் ஆல் சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ்டு பை வைப்ரேஷன்ஸ். ஆனால் எல்லா சவுண்ட்ஸுமே எப்படி உருவாகுது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் சம் வைப்ரேஷன்ஸ்னால உருவாகுது. வைப்ரேஷன்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து வைப்ரேட் ஆகிறதுனால அது வந்து உருவாகுது. தீஸ் வைப்ரேஷன்ஸ் ட்ராவல் அஸ் டிஸ்டர்பன்சஸ் இன் மீடியம். இந்த வைப்ரேஷன்ஸ் என்னது, அந்த மீடியமில் வந்து டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்தும், டிஸ்டர்ப் பண்ணும். சரியா, தீஸ் வைப்ரேஷன்ஸ் ட்ராவல் அஸ் அ டிஸ்டர்பன்சஸ் இன் அ மீடியம் அண்ட் ரீச் அவர் இயர்ஸ் அஸ் அ சவுண்டு. அதாவது நம்ம டிஸ்டர்ப் பண்ணி நம்மளோட இயருக்கு வந்து ரீச் ஆகும், சவுண்டாக ரீச் ஆகும். ஹியூமன் இயர் கேன் ஹியர் ஒன்லி பர்டிகுலர் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. நம்மளோட ஹியூமன் இயர் எது வரைக்கும் எந்த மாதிரியான சவுண்ட்ஸை கேட்க முடியும்னா ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச். அந்த ரேஞ்ச் என்னென்னா 20 ஹெட்ஸ் டு 20,000 ஹெட்ஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், கேட்க முடியும். ஓகே, ஹியூமன் இயர் கேன் ஹியர் ஒன்லி a particular range of frequency of sound, that is 2 with certain range of energy. இந்த 2 with certain range of energy, அதாவது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஓகே, we are not able to hear the sound clearly if it is below certain intensity. அதாவது சில சவுண்ட்ஸ் வந்து என்ன பண்ண முடியாது, நம்மளால் கேட்க முடியாது. அது பர்டிகுலர் இன்டென்சிட்டி. அப்போ 20 ஹெட்ஸுக்கு கீழே இருக்கிற சவுண்ட்ஸ் கீழே அந்த ஹெட்ஸ் இருக்கிற அந்த சவுண்ட்ஸ் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்மளால் கேட்க முடியாது. The quality of sound also differs from one another. இந்த quality of sound வந்து என்ன ஆகும், வேறு ஒன்று விட்டு ஒன்று வேறு மாதிரி இருக்கும். வாட் ஆர் ஆல் த ரீசன்ஸ் ஃபார் ஆல் திஸ்? என்ன ரீசன்னா, இட் இஸ் பிகாஸ் சவுண்ட் ஹேஸ் ட்ராவல் செவரல் குவாலிட்டிஸ். சவுண்ட் ஹேஸ் செவரல் குவாலிட்டி. ஒவ்வொரு சவுண்டும் ஒவ்வொரு குவாலிட்டிஸில் இருக்குது. இப்போ நம்ம எல்லாருமே பேசும்போது ஒவ்வொருத்தர் வாய்ஸ் என்ன பண்ணும், யூனிக்காக இருக்கும். எவ்ரி ஒன் ஹேஸ் த யூனிக் வாய்ஸ். இப்போ வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னா இது இவங்க தான், இது பொம்முத்தாய் மிஸ் தான் அப்படிங்கிறது என்ன பண்ணலாம், தெரிஞ்சுக்கலாம். இல்லை இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறாங்க, இப்போ ஃபோனில் நீங்கள் ஹியர் பண்ணுறீங்க, அவங்க வே ஆஃப் டாக்கிங் எந்த மாதிரியான வேல வந்து டாக் பண்ணுறாங்க, அவங்களோட டோன் என்ன, அந்த டோன் என்ன அப்படிங்கிறத வச்சு என்ன பண்ணலாம், இது இவங்க தான் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன, எஸ்பிபி சார் வாய்ஸ். எஸ்பிபி சாரோட வாய்ஸை வந்து நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா சரி இவங்க எஸ்பிபி சார் தான் இந்த பாட்டை பாடியிருக்காங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அப்போ எவ்ரி ஒன் ஹேஸ் யூனிக் வாய்ஸ். ஓகே, அப்போது it is because sound has several qualities. In this lesson we are going to learn about the production and propagation of sound. எப்படி வந்து sound வந்து produce ஆகுது and எப்படி propagate ஆகுது along with the various other கேரக்டரிஸ்டிக்ஸ். வேறு கேரக்டரிஸ்டிக்ஸில் இந்த மாதிரியான ப்ரொபகேஷன் வந்து நடக்குது. we will also study about the ultrasonic waves. ultrasonic waves வந்து என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். அந்த அப்ளிகேஷன்ஸ் இன் அவர் டெய்லி லைஃப். அல்ட்ராசானிக் வேவ்ஸ், இந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து என்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்குது அப்படிங்கிறதையும் என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். நவ் we are going to see about what is the production of sound. எப்படி வந்து சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, in our daily life you hear different sounds from different sources. வேறு சோர்ஸ்லேருந்து நமக்கு டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ மார்னிங்கே எழுந்திரிக்கிறீங்க அப்படின்னா ஒரு பக்கம் கோழிக்கும், இன்னொரு பக்கம் என்ன பண்ணும், அந்த சின்ன ஸ்பேரோஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணும், கத்திக்கிட்டு இருக்கும். காக்கா கத்தும், எல்லாமே கத்திக்கிட்டு இருக்கும். அப்போ ஹேஸ் டிஃப்ரெண்ட் சவுண்ட், வேறு சவுண்ட் கேட்கும். அதே மாதிரி ரோட்டில் வண்டி போகிற சவுண்ட் அண்ட் ஆட்டோ போகிற சவுண்ட், எல்லா சவுண்ட்ஸுமே வேறு இதுலேருந்து வரும். பட் ஹாவ் யூ எவர் தாட் ஹவு சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட்? எப்பயாவது நம்ம யோசிச்சிருக்கோமா எப்படி வந்து இந்த சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது? டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்ட் லெட் அஸ் டூ an activity. டேக் அ டியூனிங் ஃபோர்க்குன்னு சொல்லும்போது நீங்கள் இஎன்டி டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க வந்து ஒரு ஒய் ஷேப்டு ஒரு மெட்டல் வந்து அடிச்சுட்டு உங்கள் காதில் வைப்பாங்க.
சரியா? அதான் வந்து டியூனிங் ஃபோர்க்னு சொல்லுவாங்க. டேக் அ டியூனிங் ஃபோர்க் அண்ட் ஸ்ட்ரைக் த ப்ராங்ஸ். ப்ராங்ஸ்னால் அந்த யூ ஷேப்பில் இருக்கிறது தான் ப்ராங்ஸ். இப்போ யூ ஷேப் இருக்கும்போது இந்த 2 குச்சி மாதிரி இருக்கும். அதான் வந்து ப்ராங்ஸ்னு சொல்லுவாங்க. த ப்ராங்ஸ் என்ன ரப்பர் பேண்ட். ரப்பர் பேண்டில் அந்த ப்ராங்ஸ் வந்து அடிச்சுட்டு bring it near your ear. Do you hear any sound? ஏதாவது சவுண்ட் கேட்குதான்னு பார்த்தோன்னா நவ் டச் டியூனிங் ஃபோர்க். அப்போ வருதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த டியூனிங் ஃபோர்க்கில் டச் பண்ணணும். நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா டியூனிங் ஃபோர்க் வித் யர் ஃபிங்கர். வாட் யூ ஃபீல்? நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க? டு யூ ஃபீல் வைப்ரேஷன்ஸ் தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க. when you strike a tuning fork on the rubber pad it start vibrating. ரப்பர் பேடில் நம்ம அந்த டியூனிங் ஃபோர்க்கை நம்ம அடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா பீட் பண்ணும்போது ஸ்ட்ரைக் பண்ணும்போது என்ன ஆகும்னா வைப்ரேஷன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். தீஸ் வைப்ரேஷன்ஸ் காஸ் நியர்பை மாலிகூல்ஸ் டு வைப்ரேட். அந்த வைப்ரேஷன் என்ன பண்ணும்? பக்கத்தில் இருக்கிற மாலிகூல்ஸ்லையும் வைப்ரேட் பண்ணும். தஸ் த வைப்ரேஷன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த வைப்ரேஷன் தான் என்ன பண்ணும், என்னத்தை உருவாக்கும் அப்படின்னா சவுண்டை வந்து உருவாக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. திஸ் இஸ் த வே த சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு. சரியா? அப்போ அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து மாலிக்யூல்ஸ் என்ன பண்ணும்? வைப்ரேட் பண்ண வைக்கிறதுனால நமக்கு அந்த சவுண்ட் வந்து நமக்கு கிடைக்குது. Okay, now we are going to see about the propagation of sound waves. The sound needs a medium for propagation. Sound needs a medium for propagation. அப்போ அந்த சவுண்ட் ப்ரொபகேட் ஆகி போகிறது கண்டிப்பாக ஒரு மீடியம் வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, வேணும். சவுண்ட் நீட்ஸ் அ மெட்டீரியல் மீடியம் லைக் ஏர், வாட்டர், ஸ்டீல் ஃபார் இட்ஸ் ப்ரொபகேஷன். ஏர்னா கேஸ்னு எடுத்துக்கலாம், வாட்டர்னா லிக்விட்னு எடுத்துக்கலாம், அண்ட் ஸ்டீல்னா சாலிட்னு எடுத்துக்கலாம். அப்போ சாலிட், லிக்விட், கேஸில் எல்லாத்துலேயும் எல்லா மீடியம்லேயும் இந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து ப்ரொபகேட் ஆகி போகும் அப்படிங்கிறத நம்ம ஜென்ரலாக நம்ம சொல்ல முடியும். சவுண்ட் நீட்ஸ் அ மெட்டீரியல் மீடியம் லைக் ஏர், வாட்டர், ஸ்டீல் எக்ஸெட்ரா ஃபார் இட்ஸ் ப்ரொபகேஷன். இட் கேனாட் ட்ராவல் த்ரூ வேக்யூம். அண்டர்லைன் பண்ணிக்கோ, உங்கள் புக்கு எடுத்து இதை அண்டர்லைன் பண்ணிக்கோ. இந்த இட் கேனாட் ட்ராவல் த்ரூ வேக்யூம். அதனால தான் நமக்கு ஸ்பேஸில் என்ன கேட்குறது இல்லைன்னா என்ன பேசினாலும் சவுண்ட்ஸ் வந்து கேட்காது. ஸோ ஸ்பேஸ் மீன்ஸ் வாட்? நம்மளோட வாட் இஸ் தட் நம்மளோட ஸ்பேஸில். ஓகே, திஸ் கேன் பி டெமான்ஸ்ட்ரேட் பை பெல் ஜார் எக்ஸ்பெரிமெண்ட். இதை வந்து எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னா பெல் ஜார் எக்ஸ்பெரிமெண்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அண்ட் எலக்ட்ரிக் பெல் அண்ட் ஏர்டைட் கிளாஸ் ஜார் ஆர் டேக்கன். எலக்ட்ரிக் பெல்லையும் ஒரு ஏர்டைட் கிளாஸ் ஜாரையும் எடுத்துக்கணும். இந்த எலக்ட்ரிக் பெல் இஸ் சஸ்பெண்டட் இன்சைட் த ஏர்டைட் ஜார். அப்போ அந்த எலக்ட்ரிக் பெல்லை அந்த அந்த கிளாஸ் ஜாரில் சஸ்பெண்டிங் மீன்ஸ் வாட்? அதில் இன்சர்ட் பண்ணிக்கணும். தென் இந்த ஜார் இஸ் கனெக்டட் டு வேக்யூம் பம்ப். அந்த ஜார் வந்து எதில் கனெக்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன ஹோல் போட்டு வேக்யூம் பம்பில் கனெக்ட் பண்ணியிருக்கணும், அந்த ஃபிகரில் இருக்கிற மாதிரியே. இஃப் த பெல் இஸ் மேட் ரிங். இப்போ வந்து இந்த வேக்யூம் பம்பை நம்ம ஆன் பண்ணல, அப்போ அவங்க உள்ள ஏர் இருக்குது. அந்த ஏர் இந்த கிளாஸ் ஜாரில் வந்து ஏர் இருக்குது. இஃப் த பெல் இஸ் மேட் டு ரிங் we will able to hear the sound of the bell. நம்மளால் என்ன கேட்க முடியும்னா அந்த பெல் சவுண்டை கேட்க முடியும். நவ் when the jar is evacuated by the vacuum pump. அப்போ அங்கே இருக்கிற அந்த வேக்யூம் பம்பை வச்சு என்ன பண்ணுறோம், அங்கே அந்த பெல் ஜாரில் இருக்கிற அந்த ஏரையெல்லாம் சக் பண்ணி வெளியே எடுத்துட்டு அங்கே ஏர் எதுவுமே கிடையாது, எந்த ஏர் பார்ட்டிகல்ஸும் அங்கே இல்லை. ஓகேவா? அப்போது the jar is pumped out gradually and the sound becomes feebler. அப்போ அதுக்கப்புறம் நம்ம பெல்லை வந்து ரிங் பண்ணோம் அப்படின்னா அந்த சவுண்ட் வந்து ரொம்ப லைட்டாக மைல்டாக கேட்கும். we will not hear any sound if the air is fully removed, if the jar has vacuum. சரியா? இப்போ வந்து கொஞ்சம் காற்றை மட்டும் வெளியே எடுத்துகிட்டு நம்ம பெல்லை வந்து ரிங் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சமாக சவுண்ட் கேட்கும். ஃபீப்ளர்னா கொஞ்சம் மாதிரி சவுண்ட் கேட்கும். ஃபுல்லாக சக் பண்ணி நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த சவுண்டும் என்ன பண்ணாது, கேட்க முடியாது. ஸோ திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வில் ப்ரூவ் தட் த சவுண்ட் நீட்ஸ் மீடியம் டு ட்ராவல். ஓகே, அப்போ சவுண்ட் ப்ரொபகேட் ஆகி போகிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா மீடியம் வந்து கண்டிப்பாக வேணும். வேக்யூமில் சவுண்ட் வந்து ட்ராவல் ஆகாது அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கலாம், இதில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, now let us learn characteristics of sound wave. Activity 3, listen the audio of musical instrument like flute, nadaswaram, tabla, drums, veena, etc. Tabulate the difference between the sounds produced by various sources. Okay, tabulate the difference between the sound producers by the various sources means what? ஃப்ளூட்லேருந்து எந்த மாதிரியான சவுண்ட் வருது, நாதஸ்வரம் எந்த மாதிரியான சவுண்ட், அண்ட் தப்லாலேருந்து என்ன மாதிரியான சவுண்ட் வருது அப்படிங்கிறத என்ன பண்ணணும், நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும்.
Okay, the sound wave can be described completely by 5 characteristics. அந்த sound wave அஞ்சு complete characteristics என்ன பண்ண முடியும், describe பண்ண முடியும். First one is amplitude, another one is frequency, next one is time period and wavelength and velocity or speed. இப்படி அஞ்சு கேரக்டரிஸ்டிக்ஸில் என்ன பண்ண முடியும், சவுண்ட் வேவை டிஸ்கிரைப் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபிகரில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வாட் இஸ் ஆம்ப்ளிடியூட். ஆம்ப்ளிடியூட்னு கேட்டிங்கன்னா அந்த வேவ்ஸ் வருது இல்லையா, எவ்வளோ மேக்ஸிமம் அதை வந்து போயிருக்கோ அதுதான். அப்போது அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நம்ம எடுத்துக்கிறோம். எக்ஸ் ஆக்சிஸில் டிஸ்டன்ஸையும் ஒய் ஆக்சிஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். சரி, டிஸ்டன்ஸும் சொல்கிறேன், டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாரி எக்ஸுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இடையில ஒரு நம்ம வேவ் வந்து வரைஞ்சோம். இங்கே டிஸ்டன்ஸ் வராதுப்பா, இங்கே டைம் வரும். மார்க் பண்ணிக்கோங்க, ஓகேவா. அப்போது அந்த ஃபர்ஸ்ட் ஃபிகரில் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கிறது அந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து டைம்னு மாற்றிக்கோங்க. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட், இப்போ வந்து எவ்வளோ மேக்ஸிமமாக அந்த வேவ் வந்து மேலே போயிட்டு வந்திருக்கு, மேலேயோ கீழே எவ்வளோ தூரம் போகுதோ அதுதான் வந்து ஒரு ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஆம்ப்ளிடியூட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வேவ் லெங்த் இந்த ஃபிகரில் பார்த்துக்கோங்க. அதை பற்றின டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து பின்னாடி பார்க்கலாம். First one is amplitude, the maximum displacement of the particle of the medium from their original undisturbed position. Undisturbed positionங்கிறது சென்ட்ரலில் ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதுதான் வந்து undisturbed positions சொல்கிறாங்க. When we passes through the medium is called the amplitude of the wave. அப்போது ஆம்ப்ளிடியூடுங்கிறது என்ன அப்படின்னா வாட் இஸ் தட், அந்த அன்டிஸ்டர்ப்டு போர்ஷன்லேருந்து எவ்வளோ மேக்ஸிமம் போயிருக்கு, மேலேயும் சரி கீழேயும் சரி மேக்ஸிமம் எவ்வளோ மேக்ஸிமம் போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறது தான் அது ஆம்ப்ளிடியூட்னு சொல்கிறாங்க. இஃப் த வைப்ரேஷன் ஆஃப் த பார்ட்டிகல் ஹேஸ் லார்ஜர் ஆம்ப்ளிடியூட் த சவுண்ட் வில் பிகம் லவுட். அப்போ ஆம்ப்ளிடியூட் அதிகமாச்சு அப்படின்னா சவுண்ட் வந்து லவுடாக இருக்கும். இஃப் த வைப்ரேஷன் ஹேஸ் ஸ்மால் ஆம்ப்ளிடியூட் த சவுண்ட் வில் பி சாஃப்டாக. அந்த வைப்ரேஷன் வந்து கம்மியான ஆம்ப்ளிடியூடாக இருந்துச்சுன்னா சவுண்ட் வந்து சாஃப்டாக இருக்கும். இந்த ஆம்ப்ளிடியூட் இஸ் டினோட்டட் அஸ் ஏ. இந்த ஆம்ப்ளிடியூடை எந்த லெட்டரில் டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா ஏங்கிற லெட்டரில் the SI unit of amplitude is meter. SI unit of amplitude is meter. This is 1 mark. All of you note it. Underline this sentence. Okay, amplitude is denoted as A. It is its SI unit is meter. So this is about the amplitude. Next we are going to say about what is frequency, the number of vibrations, that is complete waves or cycles. அப்போ அந்த மாதிரியான complete wavesன்னு சொல்லும்போது மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்து அந்த மறுபடியும் undisturbed positions ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வரைஞ்சிருக்காங்க இல்லையா, அவங்க புக்கில் எடுத்து நோட் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் வரைஞ்சிருக்காங்க. திஸ் இஸ் undisturbed positions. அதே மாதிரி மேலேருந்து கீழே வந்து அந்த அன்டிஸ்டர்ப் பொசிஷன்ஸ் வந்துச்சுன்னா அது வந்து என்னது, ஒன் வேவ். அப்போது அந்த நம்பர் ஆஃப் வேவ்ஸ், நம்பர் ஆஃப் வைப்ரேஷன்ஸ், அப்போது ஒரு செகண்டில் எவ்வளோ வைப்ரேஷன்ஸ் வருதோ அதுதான் தட் இஸ் ஃப்ரீக்வன்சி. எவ்வளோ வைப்ரேஷன்ஸ், இது வந்து சும்மா ஒரு அதாவது மோஷன் வந்து என்னது ஸ்லோ மோஷன்லாம் இதை இந்த வேவ்ஸ் வந்து வரைஞ்சிருக்காங்க. இதுவே வந்து இது நம்ம பேசுகிற சவுண்டு வந்து ஆக்சுவலாக நம்ம பண்ணோம் அப்படின்னா நிறைய வைப்ரேஷன்ஸ் வந்து வந்துட்டு போகும். தட் இஸ் கால்ட் வாட், இந்த ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. உங்களோட இசிஜிலலாம் பார்ப்பீங்க இல்லையா, அந்த வேவ்ஸ் வந்து எப்படி வந்துட்டுருக்கும், அதே மாதிரி வேவ்ஸ் வந்துட்டுருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் வைப்ரேஷன்ஸ், ஒரு செகண்டில் எத்தனை நம்பர் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் வருதோ தட் இஸ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. the number of vibrations produced in 1 second is called frequency of the wave. It is denoted as n. The SI unit of frequency is second minus 1. all of you noted, அதை வந்து ஹெட்ஸ்ன்னு சொல்லலாம். அப்போ ஹெட்ஸுக்கு இன்னொரு யூனிட் என்னன்னு கேட்டிங்கன்னா second minus 1. The human ear can hear the sound of frequency from 20 Hz to 20,000 Hz. Sound with frequency less than 20 Hz is called infrasonic waves. In infrasonic sound, the sound with frequency greater than 20,000 Hz is called ultrasonic sound. The human beings cannot hear infrasonic and ultrasonic sounds. அப்போ infrasonic wavesனா என்னன்னா below 20 Hz, அல்ட்ராசானிக் வேவ்ஸ்னால் அபவ் 20,000 ஹெட்ஸ்க்கு மேலே இருக்கிற சவுண்ட்ஸ் என்ன பண்ண முடியாது, நம்மளால் கேட்க முடியாது. ஓகே, அப்போ ஹியூமன் பீயிங்ஸ் cannot hear infrasonic and ultrasonic sounds. Next we are going to say about what is time period. The time period to produce one complete vibration, time taken to
டைம் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் ஒன் கம்ப்ளீட் ஒரு கம்ப்ளீட் வைப்ரேஷன் எடுத்துக்கிறது போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கோ தட் இஸ் வாட் time period. The time required to produce one complete vibration is called the time period of the wave. It is denoted as t. It is denoted by the letter t. The SI unit of time is time period is second. The frequency and the time period as a reciprocal to each other. அந்த ஃப்ரீக்வன்சியும் டைம் பீரியடும் எப்படி இருக்கும்னா ரெசிப்ரோக்கலாக இருக்கும். இப்போ t is equal to 1/n. that is the relation between the time period and the frequency. கேட்கலாம் 1 மார்க்கில் கேட்கலாம். ஸோ all of you noted. Okay, this is about the time period. Now we are going to see about the wavelength. That is represented by the symbol lambda. அந்த y வந்து தலைகீழாக போட்டிருக்காங்க இல்லையா, that is lambda. The minimum distance in which the sound wave repeats itself, it's called its wavelength. Okay, the sound wave, the distance between the centers of the consecutive compressions and rarefactions. Consecutive compressionsக்கும் rarefactionsக்கும் இடையில இருக்கிற கம்ப்ரெஷன்ஸ்னால் சவுண்ட் வேவ்ஸ்க்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா longitudinal waves and light waves வந்து transverse waves. ஓகேவா, இப்போ வந்து நம்மளோட longitudinal wavesல என்னென்ன மாதிரியான இது வரும் அப்படின்னா compressions and rarefactions வரும். இதுவே வந்து உங்களோட ட்ரான்ஸ்வர்ஸ் லைட் வேவ்ஸ் வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வாட் இஸ் தட் நோட்ஸ் அண்ட் ஆன்டி நோட்ஸாக இருக்கும். அது வந்து உங்களோட 10th ஸ்டாண்டர்டில் வந்து படிப்பீங்க. இப்போ வந்து சவுண்ட் வேவ்ஸ் ஆஃப் லாஞ்சிடியூடனல் வேவ்ஸில் என்னென்ன மாதிரியான வேவ்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னா கம்ப்ரெஷன்ஸ் அண்ட் ரேர்ஃபேக்ஷன்ஸ் அப்படிங்கிற 2 வேவ்ஸ் வந்து இருக்கும். இந்த 2 consecutive compressions and 2 consecutive rarefactions is also called the wavelength. 2 consecutive வரிசையில் வர்ற 2 கம்ப்ரெஷன்ஸ் இடையிலையும் இல்லை அப்படின்னா 2 ரேர்ஃபேக்ஷன்ஸ் இடையிலேயே இருக்கிற டிஸ்டன்ஸாக என்னன்னா வேவ்லெங்க்த்னு சொல்கிறாங்க. The wavelength is usually denoted as lambda, the Greek letter lambda. The SI unit of wavelength is meter. SI unit of wavelength is meter. Okay, now now we are going to say about the velocity or speed. The distance traveled by the sound wave in 1 second. Distance ஒரு செகண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து சவுண்ட் வேவ் ட்ராவல் ஆகும், that is the velocity of sound. The SI unit of velocity of sound is meter second minus 1. Meter second minus 1. Now we are going to see about what is speed of sound. The speed of sound is defined as the distance traveled by the sound wave per unit time as it propagates through an elastic medium. Elastic mediumல எப்படி ட்ராவல் ஆகுதோ, சரியா, எவ்வளோ டிஸ்டன்ஸ் பர்டிகுலர் டைமில் ட்ராவல் ஆகுதோ அதான் வந்து ஸ்பீட்னு சொல்கிறாங்க. The speed b is equal to distance by time. If the distance traveled by one wave is taken as one wavelength. If the distance traveled by one wave is taken as one wavelength, the time taken for this propagation is one time period t, then the speed v is equal to one wavelength divided by one time period. So v is equal to lambda by t. We know that t is equal to 1/n. So the speed v of the sound also written as v is equal to n lambda. v is equal to n lambda. புக் எடுத்து அதை வந்து அழகாக பாக்ஸ் பண்ணிக்கோங்க. This is the relation between the velocity and the wavelength and the frequency. Okay, the speed of the sound remains almost the same for all frequencies. அதாவது speed of the sound remains almost the same for all frequencies in a given medium under the same physical conditions. Same physical conditionsலாம் அது வந்து லிக்விடாக இருக்கலாம், லிக்விடாக இருந்தால் லிக்விடாக இருக்கணும், சாலிடாக இருந்தால் சாலிடாக இருக்கணும், அண்ட் கேஸாக இருந்தால் கேஸாக இருக்கணும். அப்போது அங்கே எல்லா இடத்துலையும் எல்லா ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் வந்து எல்லா இடத்துலையும் சாலிடில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஃப்ரீக்வன்சி என்ன வெலாசிட்டி வருது அந்த வெலாசிட்டி எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா, த ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் ரிமைன்ஸ் ஆல்மோஸ்ட் த சேம் ஃபார் ஆல் ஃப்ரீக்வன்சிஸ் இன் அ கிவன் மீடியம். அந்த பர்டிகுலர் மீடியமில் ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அண்ட் ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸும் கரெக்டாக இருக்கணும். ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ் மீன்ஸ் அது சாலிடாக இருந்தால் சாலிடாக இருக்கணும், லிக்விடாக இருந்தால் லிக்விடாக இருக்கணும், அண்ட் கேஸாக இருந்தால் கேஸாக இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் காமனாக சேமாக இருக்கும். ஓகே, now let us see the problem 1. The sound wave has a frequency of 2 Hz and the wavelength of 15 centimeter. How much time will it
take to travel 1.5 kilometer. Okay, now solution is speed v is equal to n lambda. Here they have given what is n frequency கொடுத்திருக்காங்க 2 kilohertz. We can write this as 2000 hertz னு எழுதிக்கலாம். Lambda is equal to 15 centimeter. So we can write this as in meter, is equal to 0.15 meter. So the relation between the v, n and lambda, n கொடுத்திருக்காங்க, lambda கொடுத்திருக்காங்க. So v is equal to 0.15 into 2000 is equal to 300 meter second minus 1. Now we need time taken. So time is equal to distance by velocity. We know that distance that is 1.5 kilometer. அந்த கிலோமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்படி கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா 1500 meters divided by 300 to so 5 seconds. The sound will take 5 seconds to travel the distance of 1.5 kilometers. Okay, this is the way you have to attend the sums. Okay, then problem 2, what is the wavelength of the sound wave in air at 20 degrees Celsius with the frequency of 22 megahertz? And the solution is lambda, that is the same. Lambda they have given what frequency கொடுத்திருக்காங்க, and sound the what is the wavelength of the sound wave. sound ஓட velocity நமக்கு தெரியும், so that is constant. அப்போ wavelength கேட்டிருக்காங்க. so wavelength வேணும், v is equal to n lambda. so we have to we need lambda means we rearrange that equation. what v is equal to n lambda நமக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கணும், rearrange பண்ணிக்கணும். அப்படி rearrange பண்ணிங்கன்னா lambda is equal to v by n னு கிடைக்கும். we know that v is equal to 344 meter per second minus 1, and they have given what frequency 22 megahertz. so megahertz means 10 power 6 hertz. ஓகே, அப்போ 22 into 10 power 6 hertz எழுதிக்கலாம். அப்படி எழுதணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபைனலி we get 15.64 micrometer. மைக்ரோ மியூ அப்படின்னா மைக்ரோமீட்டர்ஸ். ஓகேவா? Then the speed of the sound in different media. Sound propagates through a medium at finite speed. The sound of thunder is heard a little later than the flash of light is seen. அதாவது சவுண்ட் ஆஃப் தண்டர் வந்து ஃப்ளாஷ் லைட்டுக்கு அப்புறம் தான் வரும். ஓகேவா? ஸோ சாரி, ஃப்ளாஷ் லைட் சவுண்ட் ஆஃப் தண்டர் இஸ் ஹியர்ட் எ லிட்டில் லேட்டர் than the flash of light. அந்த லைட் வந்ததுக்கு அப்புறம் தான் சவுண்ட் வரும். ஸோ we can make out the sound travels with the speed which is much less than the speed of the light. speed of the light கம்பேர் பண்ணும்போது speed of the sound வந்து கம்மியாக இருக்கும். that is the reason why lightning வந்து சீக்கிரமாக வந்துடுது, sound வந்து பின்னாடி வருது. so the speed of the sound depends on the properties of the medium through which it travels. the speed of the sound is less in gaseous medium. அனலைன் பண்ணிக்கோ, less in gaseous medium compared to solid medium. in any medium the speed of the sound increases if we increase the temperature of the medium. அப்போ temperature of the medium நம்ம increase பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக speed of the sound என்ன பண்ணும், increase ஆகும். for example, the speed of the sound in air is 330 meter second minus 1 at 0 degrees Celsius and 340 meter second minus 1 at 25 degrees Celsius. The speed of the sound at a particular temperature of various media listed in table 1. அப்போ when the temperature increases, the speed of the sound will also increases. okay, so okay, இது வந்து நம்ம ஒரு சின்ன க்ளூவாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா the velocity of sound is directly proportional to temperature அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம், நம்ம எழுதிக்கலாம். then the speed of the sound in different media at 25 degrees Celsius: aluminum 6420, nickel 6040, steel 5960, iron 5950, brass 4700, and glass 3980. in liquids, water sea level, sea water வந்து 1500, 331. that is speed of the sound in sea water. and distilled water பார்த்தீங்கன்னா 1498, ethanol 1207, and methanol 1103. then in gases பார்த்தீங்கன்னா hydrogen 1284, and helium is 965, air is 340, and oxygen is 316, and sulfur dioxide is 213. okay, want to know the sonic boom and the speed of the light of an
ஸ்பீட் ஆஃப் எனி ஆப்ஜெக்ட் எக்ஸீட்ஸ் த ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட். அதாவது ஸ்பீட் ஆஃப் த சவுண்டை விட எந்த ஆப்ஜெக்ட்டும் அந்த ஸ்பீட் ஆஃப் த சவுண்டை விட அதிகமாச்சு அப்படின்னா அதான் சோனிக் பூம்னு சொல்கிறாங்க. இட் இஸ் செட் டு பி ட்ராவலிங் இன் அ சூப்பர் சோனிக் ஸ்பீட். அது வந்து அந்த அந்த பார்ட்டிக்கல் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து அந்த மாதிரியான அந்த மாதிரியான வேவ்ஸ் வருதோ அதை வந்து சூப்பர் சோனிக் ஸ்பீடில் போகிறதுன்னு சொல்கிறாங்க. புல்லட், ஜெட், ஏர்க்ராஃப்ட் எக்ஸெட்ரா கேன் ட்ராவல் அட் சூப்பர் சோனிக் ஸ்பீடில் வந்து போகும். when the object travels at a speed of higher than that of the sound in air, it is produced the shock waves. These shock waves carry a large amount of energy. Their energy pressure variations associated with this type of shock waves. அப்போ எனர்ஜி அந்த ப்ரெஷர் வேரியேஷன்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான ஷாக்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. with this type of shock waves produce very sharp and loud sound called the sonic boom. The shock waves produced by aircraft have energy to shatter glasses, even to damage the buildings. இந்த ஷாக் வேவ்ஸ் வந்து எதெல்லாம் பண்ணும் அப்படின்னா கிளாஸஸ் வந்து டேமேஜ் பண்ணும் அண்ட் ஈவன் பில்டிங்ஸை கூட என்ன பண்ணிடும், டேமேஜ் பண்ணிடும். ஓகேவா? திஸ் இஸ் அ சோனிக் பூம்னு சொல்கிறாங்க. சோனிக் பூம்ஸ்னால் ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் இன் ஏரை விட அந்த சவுண்ட் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து சூப்பர் சோனிக் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வேவ்னு சொல்கிறாங்க. ஓகே, த சவுண்ட் ட்ராவல்ஸ் அபவுட் 5 times faster in water than air. சரியா? வாட்டர் அதாவது சவுண்ட் வந்து தண்ணியில் ஈஸியாக 5 times அதிகமாக என்ன பண்ணணும், ட்ராவல் ஆகும். since the speed of the sound in sea water is very large, that is 1530 meters second minus 1, which is more than 5500. Two whales in the sea which are even hundreds of kilometers away can talk to each other very easily through the sea water. ரெண்டு நீல திமிங்கலங்கள் கூட என்ன பண்ணிக்கும், ஈஸியாக எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் ஈவன் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் இருந்தாலும் என்ன பண்ணிக்கும், ரெண்டு வேல்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணும். பிகாஸ் த சவுண்ட் வேவ்ஸ் ட்ராவல் ஃபாஸ்டர் in the sea water அப்படிங்கிறத சொல்கிறாங்க. Now we are going to see about what is reflection of sound. The sound bounces off a surface of solid or a liquid medium like a rubber ball. The bounces from the wall that bounces off wall, the obstacle of large size which may be polished and rough needed for the reflection of sound waves. The laws of reflections are the angle in which the sound is incident is equal to the angle in which it is reflected. The direction of the incident sound and the reflected sound and the normal are the same plane. Okay, இந்த டீட்டெயில் தான் உங்களோட 10th ஸ்டாண்டர்டில் படிப்பீங்க. Okay, now we are going to see about what is ultrasonic waves. The ultrasonic waves is a term ultrasonic waves is termed as a term used for sound waves with a frequency greater than 20,000 Hz. These waves cannot be heard by the human ear, but the audible frequency range for other animals includes ultrasonic frequencies. For example, the dogs can hear ultrasonic sound. The dog வந்து என்ன பண்ண முடியும், ultrasonic sound கேட்க முடியும். The ultrasonic whistles are used in cars to alert the deer in oncoming traffic so that they will not leap across the road in the road in front of the cars. ஓகே, இப்போ ஃபாரஸ்ட் ஏரியாவில் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு போகிறோம், ரொம்ப ஸ்பீடாக ட்ராவல் பண்ணிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஹாரன் சவுண்ட் என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னா இந்த அல்ட்ராசோனிக் விசில் வர மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த அல்ட்ராசோனிக் விசிலை வந்து என்ன பண்ணும், அந்த டீர் வந்து ஈஸியாக கேட்க முடியும். அப்படி கேட்க முடிஞ்சது அப்படின்னா யாரோ இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்ணாது, அந்த ரோடை வந்து ஈஸியாக கிராஸ் பண்ணலைன்னா ஒருவேளை அப்படி கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு அது நாம் பிரேக் போட்டால் என்ன பண்ணலாம், அதோட உயிரை காப்பாற்றிடலாம். ஒருவேளை அப்படி நடக்க முடியல அப்படின்னா என்ன பண்ண முடியும், அது இறந்துடும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த அல்ட்ராசோனிக் விசில் இருக்கிற காரை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, செட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, an important use of ultrasound is in examining inner parts of the body. இந்த அல்ட்ராசோனிக் சவுண்ட் வந்து உள்ளே இருக்கிற அந்த இன்னர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியை அனலைஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. த அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் அலோ டிஃப்ரெண்ட் டிஷ்யூஸ் சச் அஸ் ஆர்கன்ஸ் அண்ட் போன்ஸ் பி சீன் அண்ட் டிஸ்டிங்கிஷ்ட் பை பவுன்சிங் த அல்ட்ராசோனிக் வேவ்ஸ். அதாவது அந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் அலோ டிஃப்ரெண்ட் டிஷ்யூஸ், அதாவது வேறு டிஷ்யூஸில் வேறு மாதிரியான அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் வந்து என்ன பண்ணும், ரேஞ்சில் வந்து அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் வந்து
அப்சர்வ் பண்ணோம், அதாவது அலோவ் பண்ணோம். ஓகேவா? த ஆர்கன்ஸ் அண்ட் போன்ஸ் பி சீன் அண்ட் டிஸ்டிங்விஷ்ட் பை பவுன்சிங் ஆஃப் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ். அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு எப்படி அது பவுன்ஸ் ஆகுதுங்கிறத வச்சு அனலைஸ் பண்ணிடலாம். பை த ஆப்ஜெக்ட்ஸ் எக்ஸாமின் த வேவ்ஸ் ஆர் டிடெக்டட், அனலைஸ்ட் அண்ட் ஸ்டோர்ட் இன் அ கம்ப்யூட்டர். அந்த வேவ்ஸை அனலைஸ் பண்ணி டிடெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அண்ட் எக்கோகிராம் இஸ் அன் இமேஜ் அப்டெயின் பை த யூஸ் ஆஃப் ரெஃப்ளெக்டட் அல்ட்ராசானிக் வேவ்ஸ். அந்த எக்கோகிராம் அப்படின்னு சொல்கிறாங்களே, எக்கோகிராம்னு சொல்கிறது நம்ம ஹார்ட்லேருந்து எடுப்பாங்க. ஓகே, ஹார்ட் பீட்லேருந்து எக்கோ கார்டியோகிராஃப்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி இசிஜின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் வந்து எக்கோகிராம்னு சொல்கிறாங்க. ஓகே, is an image obtained by use of reflected ultrasonic waves. It is used to medical diagnostic tool use பண்றாங்க. The ultrasonic sound is having application of marine surveying also. இந்த ultrasonic sound marine அந்த கடல் சார்ந்த பகுதிகளில் இந்த சர்வேயிங்க்கு யூஸ் பண்றாங்க. So more to know, animals such as bats, dolphins, rats and whales, oil birds use echolation and ultrasound technique that uses echoes to identify and locate the objects. Echolation allows bats to navigate through a dark caves to find insects. Okay, the animals such as bats, dolphins, rats, whales and oil birds use echolation, an ultrasound technique that uses echoes to locate the objects. Echolation allows bats to navigate through the dark caves. அந்த echolation அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி தான் அந்த பேட்ஸை வந்து என்ன பண்ணும், அந்த கேவ்ஸில் வந்து வசிக்கிறதுக்கு உதவும். டு ஃபைண்ட் த இன்செக்ட்ஸ் ஃபார் ஃபுட், அங்கே இருக்கிற இன்செக்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் அது யூஸாக இருக்கும். ஓகேவா? டால்ஃபின்ஸ் அண்ட் வேல்ஸ் எமிட் த ரேபிட் சீரீஸ் ஆஃப் அண்டர் வாட்டர் கிளிக்ஸ் அண்ட் அல்ட்ராசானிக் ஃப்ரீக்வன்சிஸ் டு லொக்கேட் தே ப்ரே அண்ட் நேவிகேட் த்ரூ வாட்டர். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னாலும் அந்த எக்கோலேஷன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி வந்து அந்த வேல்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகுது. தென் அதோட இறைகளை தேடி பிடிக்கவும் இந்த எக்கோலேஷன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் ஆகுது. ஓகே, தென் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அல்ட்ராசானிக் வேவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அல்ட்ராசானிக் வேவ்ஸ் கேன் பி யூஸ்ட் இன் கிளீனிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. மைனூட் ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் கேன் பி ரிமூவ் ஃப்ரம் யுவர் பிளேஸ் ஆஃப் liquid bath through the ultrasound is passed. Okay, the minute foreign particle can be removed from the objects placed in a liquid bath and bath through which ultrasound is placed. Ultrasound can be used to detect cracks and flaws in a metal blocksல cracks இருந்தாலோ flaws இருந்தாலோ என்ன பண்ண முடியும், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். The ultrasonic waves are made to reflect from various parts of the heart and form of the image of the heart. This technique is called echocardiography அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ அந்த ரெஃப்ளெக்ஷன் தான் இசிஜியில் நம்ம என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியுது. தென் அல்ட்ராசவுண்ட் மே பி எம்ப்ளாய்ட் டு பிரேக் ஸ்மால் ஸ்டோன்ஸ். அல்ட்ராசவுண்ட் வந்து சின்ன ஸ்டோன்ஸ் ஃபார்ம் டு த கிட்னியில் இருக்கிற சின்ன ஸ்டோன்ஸையும் பிரேக் பண்ணுறதுக்கு, உடைக்கிறதுக்கு இந்த அல்ட்ராசவுண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. டு ஃபைண்ட் கிரெயின்ஸ், இந்த மண் கிரெயின்ஸ் மீன்ஸ் வாட், துகள்களாக உடைக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க. தீஸ் கிரெயின்ஸ் லேட்டர் கெட் ஃப்ளஷ்ட் அவுட் வித் யூரின். இந்த கிரெயின்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த யூரின் வழியாக பாஸ் ஆகி வெளியே போயிடும். ஓகேவா? அந்த ஸ்டோனாக இல்லாமல் அது கரைஞ்சு வெளியே போயிடும். இந்த டெக்னிக் அல்ட்ராசவுண்ட் அந்த டெக்னிக்கையும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, திஸ் இஸ் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வாட், அல்ட்ராசானிக் வேவ்ஸ். ஓகே students, thank you so much for watching.